நம்ம கதையோட ஹீரோவை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. அவரோட பேரு பீமன். இவரு மகாபாரதத்துல வர்ற ஒரு இளவரசர், ஒரு பிரின்ஸ். அது மட்டும் இல்ல, அவருக்கு சாப்பிடுறதுன்னா அவ்வளவு பிடிக்குமா. அவரோட அண்ணன் தம்பிங்க எல்லாரையும் விட பயங்கரமான பலசாலியாம். ஆனா பாருங்க, அதே அரண்மனையில துரியோதனன்னு இன்னொரு பிரின்ஸ் இருந்தான். அவனுக்கு பீமனோட பலத்தை பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்காது. ரொம்ப பொறாமையா இருந்துச்சான். அந்த பொறாம அவனை சும்மா இருக்க விடல. அவன் மனசுக்குள்ள என்ன நினைச்சான் தெரியுமா? நான் எப்படியாவது இந்த பீமனை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப கெட்ட பிளான் போட்டான். எல்லாரையும் ஆத்தங்கரைக்கு ஒரு ஜாலியான பிக்னிக் கூட்டிட்டு போறது. அங்க பீமனுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாப்பாடு தருது. பீமன் தான் அண்ணன் தானேன்னு நம்பி அந்த டேஸ்டான சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டாரு. ஆனா பாவம், அதுல பாய்சன், அதாவது விஷம் கலந்திருக்குன்னா அவருக்கு தெரியவே இல்ல. அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே வாங்கி விழுந்துட்டாரு. அப்போ அந்த கெட்ட துரியோதனை என்ன செஞ்சான் தெரியுமா? மயக்கமா இருந்த பீமனை கயிறு வச்சு நல்லா கட்டி அந்த ஆழமான ஆத்துக்குள்ள டுமில்னு தள்ளி விட்டுட்டான். பீமன் நேரா போய் விழுந்த இடம் எது தெரியுமா? அது ஒரு ரகசியமான மேஜிக்கல் அண்டர் வாட்டர் வேர்ல்ட். அதோட பேரு நாகலோகம், அதாவது பாம்புகளோட உலகம். அங்கதான் ஒரு ஆச்சரியமே நடந்துச்சு. அங்க இருந்த பாம்புகள் எல்லாம் பீமனை கடிச்சது. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பாம்புகளோட விஷம் பீமனோட உடம்புல இருந்த அந்த சாப்பாட்டு விஷத்தையே முறிச்சிடுச்சு. ஆமா, ஒரு விஷம் இன்னொரு விஷத்தையும் சரி பண்ணிடுச்சு. பீமன் குணமாகிட்டார். இப்போ அந்த பாம்புகள் உலகத்தோட ராஜாவை நம்ம சந்திக்க போறோம். அவரை நம்ம பீமனுக்கு ஒரு சூப்பரான பரிசு கொடுக்க போறாரு. அவர்தான் வாசுகி, அந்த சர்பென்ட் கிங். ரொம்ப நல்ல மனசுள்ள ராஜா. அவரை பீமன் கிட்ட நடந்த எல்லாத்தையும் கேட்டாரு. கேட்டதும் இந்த தைரியமான இளவரசருக்கு நாம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணாரு. அதனால வாசுகி ராஜா என்ன பண்ணாருன்னா, பீமனுக்கு ஒரு ஸ்பெஷலான மேஜிக்கல் ட்ரிங்க் கொடுத்தாரு. அதை குடிச்ச உடனே பீமன் முன்னாடி இருந்ததை விட 100 மடங்கு, ஆமா 100 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் ஆயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பீமன் அதே ஆத்துல இருந்து உயிரோட முன்ன விட பலசாலியா கம்பீரமா திரும்பி வந்தாரு. இத பார்த்த துரியோதனனுக்கு ஒரே ஷாக். பயத்துல நடுங்கியே போயிட்டான். இந்த கதையில இருந்து நம்ம 2 முக்கியமான விஷயங்களை கத்துக்கலாம். ஒன்று, நம்ம நல்லவங்களா இருந்தா நமக்கு எப்பவும் ஒரு பாதுகாப்பு இருக்கும். 2வது, நமக்கு கஷ்டம் வரும்போது நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா அந்த கஷ்டம் தான் நம்மள இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்தும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான கதைகள் கேட்கணும்னா மறக்காம ஷைன் கிட்ஸ் ஹப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? நம்ம அடுத்த கதையில சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.